காலையில் என்ன பண்ணேன், சும்மா இருக்காமல் மதியம் அவளை பிடிச்சி திறந்து விட்டேன். சரி பாவமே உள்ளாரையே இருக்குது, சரி அதனால வெளில போயிட்டு தோணுது. திறந்து விட்ட பாவத்துக்கு மொத்தத்தையும் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு அங்கிட்டே போயிட்டா. நேரம் வரைக்கும் இவங்க எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க. சரி நானும் அது வந்துடும் ரிட்டர்ன் வந்துடுவோன்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். வந்த பாட்டை காணோம். காலை கொத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சின்னவன் அங்கே உள்ளார தான் நிற்கிறான், தெரியுறானா? சின்னவன் அங்கே தான் நிற்கிறான். அந்த கோழி எங்கே நிற்கிதுன்னு தெரியல. இங்கே இதை போட்டதுக்கு என்னமோ இது மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்காருங்க. தூரி மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க இதை வச்சு. ஸோ சின்னவனும் அங்கே தான் நிற்கிறான். அந்த கோழி எங்கே நிற்கிதுன்னு தெரியல. இந்நேரம் வரைக்கும் இந்த படையே அங்கே தான் இருந்துச்சு, எல்லாம் அங்கே தான் இருந்தானுங்க. வந்துடும், ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகாக வந்துடுது அந்த டைமிங்க்கு. என்ன நம்ம கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன பேச்சு கேட்டு அழகாக வந்துடுறானுங்க. ஆனால் அது ரொம்ப ராவடி பண்ணுது. ஸோ சின்னவன் அங்கே தான் நிற்கிறான், எப்படியும் கூட்டிகிட்டு வந்துடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற டைமுக்கு நம்ம சாத்த முடியாது, அதுதான் இருக்கிறதுலே ஒரு பிரச்சனை. அடுத்து இன்றைக்கி எதுவும் அது முட்டை விட்ட மாதிரி, இன்றைக்கும் முட்டை விடல, எதுவும் முட்டை விட்ட மாதிரி தெரில. இவன் என்ன பண்ணுறா? ஸோ நான் இனிமேல் அடை வச்சுருக்கேன் கோழியை நான் காட்ட போகிறது இல்லை. எங்கள் அம்மா திட்டுச்சு, கண்ணு போட்டிருக்குண்டா அதனால தான்டா குஞ்சு பொறிக்கல அப்படின்ட்டு வீட்டில் ஒரே திட்டு. சரி உக்கார் கமெண்ட். எங்கே இருக்காளோ, எப்போ வருவாளோ? வந்துட்டானா நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். இவளுக்காண்டி நம்ம காத்துட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. வேறுங்க இவங்கன்னா பக்காவ டைமிங்னா அழகாக கரெக்டாக வந்துடுறாங்க. இப்போ இவனால் இவனும் சேர்ந்து போய் உள்ள உட்காந்துருக்கான். இப்போ இவன் எங்கே இருக்கான்றது தெரியல. ஸோ இது நம்ம ப்ரௌன் கோழி, சாக்லேட் பேபி. அவளும் இங்கே வந்து உட்காந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா பாருங்க. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஈகோ கட்டுறது இவ தான், ரொம்ப ஈகோ கட்டுறா. போட்டால் அதிகமாக கொத்துறது இவ ஒருத்தி தான், பயங்கரமாக கொத்துறா. மற்றவங்களாம் கூட கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவ ரொம்ப ஈகோ காட்டுறா. அது எப்போ வருமோ தெரில. சின்னவன் அங்கேயே நிற்கிறான். நான் போய் பார்க்கலான்னு பார்த்தாலும் பயமாக இருக்குது. நம்மளே பார்த்துட்டு அது பயந்துட்டு போயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய இதாக இருக்குது. ஏண்டி போடா ஏய் போ, உள்ளவா அவ்வளோ பயம் இருக்குல்ல, வா உள்ளவா, சரி அவ்வளோவா. அப்படி நைஸாக போய் பார்ப்போம்மா. எங்கே இருக்கு? சேவை நிற்கிது, கோழி காணாமே. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கோழி காணாம். இவ தான் இங்கே படுத்து கிடக்குறா. இவன் மட்டும்தான் இங்கே இருக்கா. அவன் அங்கே நிற்கிறான். அவன் இருக்கிறான், அவளை காணவில்லையே. எங்கே இருக்கா? வந்துடுது. இப்போ அன்னைக்கெல்லாம் போச்சு, அந்த டைமிங் கரெக்டாக வந்துருச்சு. சாயங்காலத்துக்கு மேலே அழகாக வந்துடுச்சு. ஆனால் இது இங்கே வர டைமிங்க்கு இதோட மெர்ஜ் ஆக மாட்டேங்குது. எங்கே இருக்கு? ஆளே காணோம். என்னன்னா நம்ம உள்ளே போகிறது பிரச்சனை இல்லை, நம்ம போகிறத பார்த்து அது எங்கேயாச்சும் பயந்து போயிடுது. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஆளை காணோம். நல்லா வேலையை கட்டுது.
சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி. இங்கே தான் நிற்கிறா பாருங்க, அங்கே நிற்கிறா. வேறு வந்துடும், வேறு எங்கேயும் போகாது. கரெக்டாக அது அப்படியே ஒரு ஓரமாக நிற்கிது. நம்ம போனோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு பயந்துட்டு எங்கேயாச்சும் போயிடும். தெரியுறாளா? அந்த பெரிய கட்டை பக்கத்தில் நிற்கிறா, கட்டைக்கு பின்னாடி நிற்கிறா. இது எப்படி உள்ளார கூட்டிகிட்டு வருது? பக்கத்தில் போனால் பிரச்சனை. அங்கே நிற்கிறா ஒருத்தருக்குள்ளார. இதில் எப்படியாச்சும் நவுத்தணும். எங்கே அதுக்குள்ள எஸ்கேப்பு? கீழே இறங்கிட்டாளா? இப்போ தான் நான் அங்கே நின்று இருந்துச்சு. ஒரு வழியாக அப்படியே வந்து பார்டரை தாண்டி உள்ளார போயிட்டா. அந்த பச்சை கலர் வலையை தாண்டி உள்ளார போயிருக்கு. ஸோ இனிமேல் அப்படியே உள்ளார வந்துடும் நினைக்கிறேன். இங்கே தானே இருக்குது, வந்துடும். என் சின்னவனை பிடிச்சி உள்ளார சாத்திட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். என் சின்னவன் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அதை போட்டுக்கிட்டு. அங்கே பாருங்க, அவன் அங்கேயே நிற்கிறான். எப்படா வரும் வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்கிறான். பக்கத்தில் போகிறக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குங்க நம்மளுக்கே. எங்கேயாச்சும் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே இருக்குது எதுக்கு குச்சியை? சின்னவன் அங்கே நிற்கிறான். இது எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்டருக்குள்ளார தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அது எப்படியா இருந்தாலும் வந்துடும். நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம்னா அது பாட்டுக்கு கம்மிட்டு வந்துடும். ஓகே, விட்டுருலாம் ஃப்ரீயாக. ஸோ அப்படி சின்னவனவே ஃபாலோ பண்ணி போகுது. கரெக்டாக உள்ளார போயிடும்னு நினைக்கிறேன். லைட்டாக நம்ம விரட்டினா மட்டும் போதும். அதாவது ரொம்பவும் விரட்டக்கூடாது. பார்த்தீங்களா நம்மளை பார்த்து பயப்படுது. சின்னவனோடு சேர்த்து வரணும். அவன் டேய் போருங்கடி. இப்போ தாண்டி கஷ்டப்பட்டு அவனை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். எங்கேயும் துரத்து விட்றாதீங்கடி. எங்கே போச்சு? ஆத்தி இவனுங்க எல்லாமே வெளில வந்துட்டானுங்களா? ஆஹா, இது வில்லங்கம்மாச்சே. இவ எங்கே வெளில வந்தா? எங்கே இருக்கா? கரெக்டாக வந்துச்சு. இந்த வாங்கிட்டு வந்து அந்த சாக்லேட் கலர் கோழி விரட்டுச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல இப்போ. ஆனால் இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ இருக்குது. அது சின்னவன் மட்டுமே ஆகிவான். இந்த பார்த்தீங்களா எப்படி அட்ராக்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா? சின்னவனோடு சேர்த்து விட தள்ளணும், அப்போ தான் வேலைக்கு ஆகும். வா. பெரிய சாக்லேட்டு அங்கே இருக்கு.
ஓகே ஓகே ஓகே. அப்படி கூட்டிகிட்டு போ, உள்ள கூட்டிகிட்டு போ, உள்ள கூட்டிகிட்டு போ. ஐயா பக்கா பெரிய சேவலை ஆக்குப்பை பண்ணிட்டான். என்ன இந்த கோழி தான் கொத்தி சார். இந்த சின்ன மஞ்சள் துரத்தி கொத்துதுங்க. அத ஓ மை காட், கோயிங் தட் சைட். கிடைக்கிறக்குள்ளார நம்மளை எங்கெல்லாம் ஏற வச்சுட்டானுங்க பாரு. அப்பா பெரிய எக்ஸசைஸாக இருக்குங்க இவங்களை அடைக்கிறது. ஓ ஓ ஹே இறங்க இறங்க, கூட்டிகிட்டு இறங்க. போ போ போ, கூட்டிகிட்டு போ. இறங்குடி. போடா, கூட்டிகிட்டு போட உள்ள கூட்டிகிட்டு போடா. ஐயோ அடுத்தது வந்துட்டாளா? டே போடுறா. கூட்டிகிட்டு உள்ள போயிடுறா. போயிடு ப்ளீஸ். முடியாது இதுக்கு மீறி என்னால். ஐயோ இப்போ எதுக்குடி வெளியே வந்த? இப்போ தான் எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி விட்டேன். டே தம்பி, அந்த அழகாக கூட்டிகிட்டு போயிடுறா உள்ளார. எங்கள் 2 பேர் இப்போ சண்டை போடுவாங்கடா. பாருங்க எவ்வளோ ஹைட்டில் நிற்கிறேன். இறங்கிக்கிறேன் முதல்ல. இவ்வளோ உள்ள துரத்தியாச்சு. இவ்வளோ உள்ள துரத்திட்டாலே போதுமானது. மீதி எல்லாம் அவன் பார்த்துக்குவான். அவனை கூட்டிகிட்டு வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இவன் வர்றது தான் பெரிய விஷயம். கரெக்டாக அப்படி லேக்காக துரத்தி இவ்வளோ இருக்கும். இருந்தாச்சு முட்டை போட மாட்டேது பாவம்.